இன்றைக்கி நம்ம டாபிக் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அனாலிசிஸ்னு உடனே வாரன் பஃபட், பெஞ்சமின் கிராஹம் ரேஞ்சுக்கு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறதில்ல. பட் அட் ஹை லெவல் ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது தேவையே இல்லை. நம்ம ஏற்கனவே ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ எபிசோடில் பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டே தாராளமாக போதும். அதனால தான் இது நம்ம நார்மல் க்ரீன் கேட்டகரி வீடியோ இல்லை, எல்லோ கேட்டகரி. பட் ஸ்டில் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சால் நம்ம பர்சனலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கோ அல்லது வாங்குறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே சொல்கிறத உங்கள் ஃபைனான்ஷியல் நாலேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க, டெசிஷன் எடுக்க யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டோட கைடன்ஸ் வேணும். அப்பாடா, ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ளைமர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஐயையோ, இது நீங்கள் நினைக்கிற குவார்ட்டர் இல்லைங்க, இது கேலண்டர் குவார்ட்டர். ஜான் டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன்னு ஒவ்வொரு 3 மாதமும் சேர்ந்தது தான் கேலண்டர் குவார்ட்டர். ஒரு கம்பெனி பப்ளிக்காக ட்ரேட் ஆகுதுன்னா அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக ஒவ்வொரு குவார்ட்டரும் பப்ளிக்காக ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த கம்பெனி பிஸ்னஸ் மேலே இருக்கிற ஒரே விசிபிலிட்டி அதோட ஃபைனான்ஷியல் ஹெல்த். அதனால் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகுதா அல்லது நஷ்டம் ஆகுதான்னு அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்தா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நமக்கு அவங்க ஒவ்வொரு குவார்ட்டரும் ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை புரிஞ்சிக்க தெரியணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக அல்லது நஷ்டத்தில் போகுதான்னு தெரியும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதை எப்படி ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே நாம் ரைட்டர் சைட்டில் ஆப்பிளோட ஃபைனான்ஷியல்ஸை பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் 3 பகுதி இருக்குது. ஒன்று, வரவு செலவை காட்டுற இன்கம் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, எவ்வளோ சொத்து கடன் இருக்குங்கிறத காட்டுற பேலன்ஸ் ஷீட். அப்புறம் மூணாவது, பணப்புழக்கம் எப்படி இருக்குங்கிறத காட்டுற கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு கம்பெனியோட வரவு செலவுகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே சைடில் ஆனுவல், குவார்ட்டர்லி அப்படின்னு 2 செக்ஷன் இருக்குது. குவார்ட்டர்லி செக்ஷனில் ஆப்பிள் ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம். அவங்க கடைசியாக போன செப்டம்பர் மாதம் முடிஞ்ச குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம அவங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர்னு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு வாட்டி ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் ரிசல்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஆனுவல் செக்ஷனில் அந்த கம்பெனியோட ஃபிஸ்கல் இயர் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபிஸ்கல் இயர் மாறுபடும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஜான்வரி டு டிசம்பரை தான் ஃபிஸ்கல் இயராக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஆப்பிள் அக்டோபர் டு செப்டம்பரை ஃபிஸ்கல் இயராக வச்சுருக்காங்க. இங்கே நம்ம செப்டம்பர் 20 பார்க்குற நம்பர்ஸ் அக்டோபர் 2019 இருந்து செப்டம்பர் 2020 வரை அந்த ஒரு வருஷம் இருந்த ஆப்பிளோட மொத்த வரவு செலவுகளை பார்க்குறோம். இது பேசிக்காக அந்த வருஷம் ரிலீஸ் ஆன 4 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட மொத்த கூட்டுத்தொகை. என்னடா கண்ணா பின்னான்னு நம்பர்ஸே இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். நமக்கு தேவையான நம்பர்ஸ் 3 தான்: வரவு, செலவு, லாபம். அதாவது ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட். முதல் லைனே ரெவென்யூவை தான் காட்டுது. அதுதான் உள்ளதுலேயே முக்கியமான நம்பர். அதனால தான் டாப்பில் இருக்குது. நிறைய பேர் ஒரு பிஸ்னஸை பற்றி பேசும்போது டாப் லைன் க்ரோத் பற்றி பேசுவாங்க. அவங்க பேசுகிற அந்த டாப் லைன் க்ரோத் இந்த ரெவென்யூ க்ரோத் தான். ஸோ ரெவென்யூனா என்ன? ரெவென்யூனா பேசிக்காக அந்த பீரியடில் நடந்த மொத்த சேல்ஸ். அதாவது ஆப்பிள் கடந்த வருஷம் ஐஃபோன், மேக்புக், ஐடியூன்ஸ்னு விற்ற எல்லா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோட மொத்த வரவு தான் இந்த ரெவென்யூ 274 பில்லியன்ஸ். நீங்கள் உங்கள் ஐஃபோனுக்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் உட்பட எல்லாமே இந்த ரெவென்யூஸில் இன்க்ளூட் ஆகியிருக்கும். பேசிக்காக ஒரு கம்பெனியோட கல்லாப்பெட்டிக்கு உள்ளே வந்த மொத்த பணம் தான் இந்த ரெவென்யூ. அடுத்து செலவை பார்ப்போம். போன வருஷம் நடந்த மொத்த செலவு தான் இங்கே டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். 208 பில்லியன்ஸ். மொத்த செலவை 3 பிரிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ, அதாவது ஆப்பிள் விற்ற ஐஃபோன், மேக்புக் எல்லாம் தயாரிக்கிறதுக்கான செலவு தான் இந்த காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ. போன வருஷம் அது 169 பில்லியன்ஸ். 169 பில்லியன்ஸுக்கு பொருட்களை தயாரித்து 274 பில்லியன்ஸுக்கு விற்றுருக்காங்க. செம்ம பிஸ்னஸில். இது போக ஜென்ரல் அட்மின் எக்ஸ்பென்சஸ் 20 பில்லியன். இது அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான செலவு. எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அந்த மாதிரி செலவெல்லாம் இதுக்கு உள்ளே வந்துடும். அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அது 19 பில்லியன்ஸ். அடுத்து மார்க்கெட்டில் என்ன ரிலீஸ் பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ லேட்டஸ்ட்டாக எம்சிப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஆராய்ச்சி செலவுகள் இந்த R&Dயில் வரும். இப்போது வரவை பார்த்துட்டோம், செலவை பார்த்துட்டோம். வரவில் இருந்து செலவை கழிச்சா என்ன வரும்? லாபம் வரும். அந்த ப்ராஃபிட்டை தான் இங்கே ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. போன வருஷம் 66 பில்லியன்ஸ் லாபம் பார்த்துருக்குது ஆப்பிள்.
இது போக எக்கச்சக்கமான கேஷ் வச்சுருக்காங்க கையில். அதிலிருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து மொத்தமாக 67 பில்லியன்ஸ் லாபம். இதை நாம் சிம்பிளாக ப்ராஃபிட்னு சொல்லிடுறோம். ஆனால் ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸில் இதை சில பேர் இங்கே இருக்கிற மாதிரி நெட் இன்கம் பிஃபோர் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஈபிட், அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இபிட்டா, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பர்பஸ்க்கு இது ஜஸ்ட் லாபம், அவ்வளோதான். வந்த லாபத்துக்கு டேக்ஸ் கட்டி போக மிச்சம் இருக்கிறத நெட் இன்கம் அல்லது நெட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிளோட போன வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் $57 பில்லியன். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நம்பர்ஸ், ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட், இதுதான் முக்கியம். இதை டக்குன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாலே நீங்கள் பாதி அனலிஸ்ட். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். ஒரு கம்பெனியோட நெட்ஒர்த்தை காட்டுறது தான் பேலன்ஸ் ஷீட். நெட்ஒர்த்னா என்ன? ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோவில் பார்த்த மாதிரி அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் தான் நெட்ஒர்த். அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் நாம் இந்த கம்பெனி எவ்வளோ சொத்து வச்சுருக்குது, எவ்வளோ கடன் வச்சுருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ஹெல்த்தை காட்டுச்சுன்னா, பேலன்ஸ் ஷீட் அதோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை காட்டும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டிய 2 முக்கியமான நம்பர்ஸ் என்னென்னா டோட்டல் அசட்ஸ் அண்ட் டோட்டல் லயபிலிட்டிஸ். பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே தெரியும், அசட்ஸுக்கு ஒரு செக்ஷன், லயபிலிட்டிஸ்க்கு ஒரு செக்ஷன், 2 மெயின் செக்ஷன்ஸு இருக்கும். ஆப்பிள் செப்டம்பர் 2020 முடிவில் வச்சுருந்த டோட்டல் அசட்ஸ் 323 பில்லியன்ஸ். இதில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டுமே 38 பில்லியன்ஸ். அப்புறம் லொசுக்கு பல் விழுந்தது பல் விழாததுன்னு மொத்தம் 323 பில்லியன்ஸ்க்கு அசட்ஸ் வச்சுருக்காங்க. டோட்டல் லயபிலிட்டிஸ் 258 பில்லியன்ஸ். நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் லயபிலிட்டிஸ்னால் நம்ம வச்சுருக்கிற கடன் எல்லாத்தையும் கூட்டி சொல்லுவோம். பிஸ்னஸில் அது ஆக்சுவலாக ப்ராடர் டேர்ம். கடன் மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களும் அதில் அடங்கும். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் பார்த்தீங்கன்னா 42 பில்லியன்ஸ். இதுவும் லயபிலிட்டிஸோட ஒரு பார்ட். அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னால் என்னென்னா, ஆப்பிள் யாருக்கோ அவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீசஸ்க்கு காசு கொடுக்கணும், ஆனால் இன்னும் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ண எல்லா ஐஃபோன்ஸையும் கார்கோ ஃப்ளைட்டில் யூஎஸ்க்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த சர்வீஸ்க்கு இவங்க இன்னும் காசு பே பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட பெண்டிங் பேமெண்ட்ஸை தான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லயபிலிட்டி செக்ஷனில் நமக்கு தேவையான நம்பர் டோட்டல் டெப்ட். இதுதான் ஆப்பிள் வச்சிருக்கிற மொத்த கடனை காட்டுது. 113 பில்லியன்ஸ் டோட்டல் டெப்ட் அப்படின்னு பார்க்குறோம். கேஷ் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவே 91 பில்லியன்ஸ்க்கு இருக்குது. அப்போ ஏன் 113 பில்லியன்ஸ் கடன் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுமே? ஒரு கூகுள் சர்ச் பண்ணி ஏன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு அசட்ஸ் தெரியுது, லயபிலிட்டிஸ் தெரியுது. அசட்ஸில் இருந்து லயபிலிட்டிஸ் கழிச்சா அதுதான் நெட்ஒர்த். இங்கே நெட்ஒர்த்னு சொல்ல மாட்டாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் எக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி ஆப்பிள் கம்பெனியை அதோட அசட்ஸ் எல்லாத்தையும் விற்று கடன் எல்லாத்தையும் அடைச்சா என்ன மிஞ்சும்? அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் எக்விட்டி. ஆப்பிளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எக்விட்டி 65 பில்லியன்ஸ். அப்போ ஆப்பிளோட மார்க்கெட் கேப் 65 பில்லியன்ஸ் தானே இருந்திருக்கணும். அது ஏன் 2 ட்ரில்லியன்ஸ்க்கு மேலே இருக்குது? இப்போ ஒரு தங்க முட்டை இடுற வாத்து இருக்குதுன்னு வச்சுப்போம். அதோட வேல்யூவை இன்றைக்கி அது வயிற்றில் இருக்கிற ஒரு தங்க முட்டையை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோமா, அல்லது இன்னும் பல தங்க முட்டைகள் ஃப்யூச்சரில் போடும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ பண்ணுவோமா? கண்டிப்பாக ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். அதே காரணம் தான் ஆப்பிள் அதோட கரண்ட் எக்விட்டிக்கு பல மடங்குக்கு மேலே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான காரணம். அடுத்து கேஷ் ஃப்ளோவை பார்ப்போம். கேஷ் ஃப்ளோன்னா பணப்புழக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு கேஷ் ஃப்ளோ முக்கியம். வெறும் அசட்ஸ் மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை பார்க்குறது மூலமாக அவங்க பிஸ்னஸ் ஹெல்த்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ பணம் உள்ளே வந்துச்சு, எவ்வளோ பணம் வெளியே போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் நடக்கிற எல்லா கேஷ் ஃப்ளோவுமே 3 கேட்டகரிஸ்க்குள்ளே வந்துடும். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த 3 வேல்யூஸோட கூட்டுத்தொகை தான் நெட் சேஞ்ச் இன் கேஷ். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நார்மல் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் இருக்கிற கொடுக்கல் வாங்கல். கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து வாங்கின காசு, சப்ளையர்ஸ்க்கு பே பண்ண காசு, டேக்ஸுக்கு கட்டின காசுன்னு எல்லா டே டு டே ஆப்ரேஷன்ஸுக்கும் தேவையான பண மாற்றத்தை இங்கே பார்க்கலாம். ஒரு நல்ல பிஸ்னஸில் ஆப்ரேட்டிங் கேஷ் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே ஆப்பிள் கடந்த வருஷம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக $80 பில்லியன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு கம்பெனியோட கேஷ் அதோட ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணது மூலமாக எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத காட்டும்.
இப்போ ஆப்பிள் ஒரு புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்க. அதுக்காகிற செலவு இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். யூஸ்வலாக இது எல்லா கம்பெனிஸ்க்கும் நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கேஷ் அவுட்ஃப்ளோ, அதனால் நெகட்டிவாக தான் இருக்கும். ஆப்பிள் போன வருஷம் $4 பில்லியன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால அவங்க கையிலேருந்து வெளில போயிருக்குது. கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறது டிவிடெண்ட்ஸ்க்கு கொடுத்த கேஷ், ஸ்டாக்ஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணது அல்லது புதுசாக இஷ்யூ பண்ணது மூலமாக வந்த கேஷ், பாண்ட் இஷ்யூ பண்ணது அல்லது பே ஆஃப் பண்ணதுனால வந்த கேஷ், எல்லா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கேஷ் ஃப்ளோவும் இந்த கேட்டகரியில் வந்துடும். ஆப்பிள் போன வருஷம் நிறைய டிவிடெண்ட்ஸ் பே பண்ணியிருக்காங்க, ஸ்டாக்ஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் $86 பில்லியன் நெகட்டிவில் இருக்குது. பொதுவாக இந்த வேல்யூ நெகட்டிவில் இருந்தால் கம்பெனி புதுசாக எதுவும் கடன் வாங்காமல் ப்ராஃபிட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். கடைசியில் கீழே இந்த 3 ஆக்டிவிட்டீஸோட டோட்டல் நெட் சேஞ்ச் இன் கேஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஆப்பிளுக்கு மொத்தத்தில் $10 பில்லியன் கையில் இருந்து வெளில போயிருக்கு. ஆனால் அவங்க கையில் ஏற்கனவே 90 பில்லியன்ஸ்க்கு கிட்ட கேஷாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் இருந்தால் அது ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை. இவ்வளோ நேரம் நாம் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தோம். இதே டேட்டாவை ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நாம் குவார்ட்டர்லி செக்ஷனில் பார்க்கலாம். இங்கே என்ன வித்தியாசம்னா, அந்த வருஷம் பூரா நடந்த வரவு செலவுக்கு பதிலாக அந்த ஸ்பெசிஃபிக் குவார்ட்டரில், அதாவது அந்த 3 மாதத்தில் நடந்த வரவு செலவை மட்டும் பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு க்ளோஸாக ஃபாலோ பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அட் ஹை லெவல் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. இதை எப்படி ஒரு நல்ல பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி.